ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 நினைக்கிறேன். பயங்கரமாக மோதிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரயானுக்கு சரியான அடி வாயில், ஆனால் தெரியாமல் தான் நடந்துச்சு. அருண் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அடடடடா அந்த ஒரு கோடு அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டுக்கு வெளியே நிற்காமல் இவர் போய் நல்லா சமத்தாக வந்துட்டு 2 காலை உள்ளே வச்சு நின்றுக்கிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட ஒன்று பிடுங்கிறது, இல்லைன்னா அங்கேருந்து ஏதாவது ரவுடித்தனம் பண்ணி பிடிங்கிட்டு ஓடுறது, இப்படியே பண்ணிருக்காங்க. இதில் இவருக்கு சப்போர்ட்டாக அனுச்சிதா வேறு வந்துட்டு அவன் காலெல்லாம் உள்ளே தான் வச்சு வெளியே தான் வச்சுருக்கான், உள்ளே வைக்கலன்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லி, இத்தனைக்கும் கொடுமை என்னென்னா போகும்போது நடந்து போகும்போது சொல்கிறாங்க அவர் உள்ளே தான் நின்றுட்டுருக்கார். இப்படியே போயின்றது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் முத்துக்கும் சண்டை முடிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா 19 எல்லாருமே தான் பண்ணாங்க, எல்லோரும் தான் வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு முத்து உள்ளே வந்துட்டு கேட்குறாரு. அனுச்சிதா உங்களுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உள்ளே போனாங்கன்னு சொல்கிறீங்களே, ஆமாம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் வெளியே வந்தோமா இல்லையா, ஆனால் இவன் உள்ளே தான் இருந்தான், அதை தான் இங்கே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க அங்கே அப்படி தான் நடக்கும், அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அப்படி தான் நடக்குன்ற போது அவர் சொல்கிறார் அப்போ ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னு. இந்த அம்மா வந்துட்டு முன்னாடி விழுந்திருப்பார் பொழுது, இந்த அம்மா மூஞ்சிலே விழுந்திருக்கார் போல இருக்குது. அப்போ என் மேலே விழுந்தே நீ என்ன பாகுபலியா? நீ என்னோடய மண்டையில் தான் கடந்த, போய் டவுட்னா போய் எபிசோடு பாரு அப்படின்னு இவங்க சொல்ல, அவர் நீங்கள் வேணால் போய் பாருங்கன்னு அவருக்கு கலாய்க்க, அப்படியே சண்டை முற்றி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு வந்தால் வந்துட்டு இது, மற்றவங்களுக்கு வந்தால் ஒரு நியாயம் இந்த மாதிரி தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கு இவர் எல்லாருக்கும் நான் ஒரு நியாயத்தை தாங்க பேசுகிறேன், எல்லோரும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் கண்டுக்காமல் தான் அந்த பார்டர் தாண்டி தான் நிற்பாங்க. ஆனால் அங்கே ஒரு குரல் கொடுத்தோடனே நாங்கள் டக்குன்னு எடுக்கிறோம்ல, அதை தான் சொல்கிறேன். ஆனால் அவன் எடுக்க மாட்டான், நீங்களும் வந்து அது கரெக்டு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அம்மா விட மாட்டாங்க. சும்மா பேசணும் பேசாத முத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா அதை வந்து மன்னிப்பு கேட்குறதே கிடையாது. இவங்களாக இருந்தாலும் சரி, ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, அந்த தப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதாவது தெரியாமல் நடந்துச்சு, அதை வந்து நம்ம இதுக்காக தான் பண்ணோன்ற மாதிரி அதை வந்து பூசி மொழிவுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் செவகாண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வந்து முத்துக்குமரன், அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்களோட கேமில் உங்களுக்கு யாரோட கேம் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.